الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب وقرآن مبين ربما يود الذين كفروا لو كانوا مسلمين ذرهم يأكلوا ويتمتعوا ويلهيهم الأمل فسوف يعلمون صدق الله العظيم. குர்ஆனுடைய 15வது சூரத்துல் ஹிஜ்ர். இது மக்கியத்தான சூறாக்களில் சேர்ந்தவையாகும். இதனுடைய மொத்த ஆயத்துக்கள் 99 ஆயத்துக்கள் உள்ளன. இதனுடைய மொத்த கலிமாக்கள் 655 சொற்கள் கிட்டத்தட்ட உள்ளன. அததுல் ஹுரூஃப் எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் 2829 ஹர்ஃபுகள் கிட்டத்தட்ட உள்ளன. லஃப்துல் ஜலாலா அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவிலே 2 இடங்களில் தான் வருகிறது. அதில் முதலாவது இடம் வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. 69வது ஆயத்தில் அல்லாஹுடைய பெயர் ஒரு தடவையும், 96வது ஆயத்தில் இன்னொரு இடத்திலும், அதாவது அல்லதீன ஜஅலூன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வத்தகுல்லா மஅல்லாஹ் 2 இடங்களில் தான் அல்லாஹுடைய பெயரை இந்த சூறாவில் பாவிக்கிறான். இந்த சூறாவுடைய பெயர் ஹிஜ்ர், அதாவது சமூத் கூட்டம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூத் கூட்டத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த இடங்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது 80வது ஆயத்திலே வலகத் கஸ்ஸப அஸ்ஹாபுல் ஹிஜ்ரில் முர்ஸலீன், அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் சமூத் வாசிகள் அவர்கள் அந்த நபியை பொய்ப்பித்தார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஹிஜ்ர் என்ற வார்த்தையை பாவிக்கிறார். அதனால் இந்த சூறாவுடைய பேர் சூரத்துல் ஹிஜ்ர், அதாவது சமூத் ஹஸ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட அந்த கூட்டம் அவர்கள் வாழ்ந்த இடம், அதற்கு ஹிஜ்ர் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா 80வது ஆயத்தில், இந்த சூறாவுடைய 80வது ஆயத்திலே வலகத் கஸ்ஸப அஸ்ஹாபுல் ஹிஜ்ரில் முர்ஸலீன், அந்த அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் பொய்ப்பித்தார்கள் அந்த அனுப்பப்பட்ட ரசூலை என்று அல்லாஹ் பாவிக்கிறான். அதனால் தான் இந்த சூறாவுக்கு ஹிஜ்ர் என்று சொல்லப்படும். இந்த சூரா சூரத்து யூசுப் என்ற சூறாவுக்கு பின்னால் இறக்கப்பட்டது. அதாவது ஹசரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த ஆண்டு ஆமுல் ஹுசுன், ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் உள்ள அந்த வருடங்களில் தான் இறங்கியது என்பதாக பெரும்பாலான உலமாக்கள் எழுதுகிறார்கள். இந்த சூறாவுடைய ஆரம்பத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும், இந்த சூறாவுடைய ஆரம்பமும் காஃபிர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த சூறாவுடைய கடைசி ஆயத்துக்களை எடுத்து பார்த்தாலும் காஃபிர்களை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். ذرهم يأكلوا ويتمتعوا ويلهيهم الأمل فسوف يعلمون. 3வது ஆயத் காஃபிர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். وَإِنَّ السَّاعَةَ لَآتِيَةٌ فَاصْفَحِ الصَّفْحَ الْجَمِيلَ என்ற ஆயத்துக்களை கொண்டு அல்லாஹ் கடைசி ஆயத்துக்களில் முடிக்கிறான். ஆனால் கடைசி ஆயத் 99வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுவது இபாதத் எதுவரைக்கும் செய்ய வேண்டும். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத் வரைக்கும் நீங்கள் இபாதத் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கிறான். இந்த சூறாவுடைய ஆரம்பம் 1வது ஆயத்திலிருந்து 9வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிக்கீன்களுடைய நிலைமை என்ன என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். கலிமாவுடைய பாக்கியம் எப்போது எங்களுக்கு விளங்கும், கலிமா சொன்னவருடைய பெருமதி என்ன என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவில் விளங்கப்படுத்துகிறான். அதாவது காபிர்கள் நாளை மறுமை நாளில் சொல்லுவார்களாம், ருபமா யவத்துல்லதீன கஃபரூ லவ் கானூ முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லீமாக இருந்தால் ஒரு கலிமா சொல்லியிருந்தாலே போதும் என்பதாக அவர்கள் அங்கு சொல்லுவார்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். அவர்கள் ரூபமா யவத்துல்லதீன கஃபரு,
நிராகரித்தார்களே, அப்படியானவர்கள் ஆசைப்படுவார்கள் நாங்கள் முஸ்லீம்களாக ஆகியிருந்திருக்க கூடாதா என்ற கலிமாவுடைய பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். 10வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா முந்திய உம்மத்துக்கள் ரசூல்மார்களை அனுப்பப்பட்ட சமூத் கூட்டம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை மறுத்தது, ஆத் கூட்டம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை மறுத்த போன்ற அந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் அனாபகப்படுத்துகிறான். அவர்கள் பொய்ப்பித்தார்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் அனாபகப்படுத்துகிறான். நபிமார்கள் வந்தாலே அவர்கள் என்ன செய்வார்கள்? கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன், அவர்கள் பரிகாசம் செய்வார்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே விளங்கப்படுத்துகிறான். 16வது ஆயத்திலிருந்து 25வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய குதரத்தை அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துகிறான். والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل شيء موزون وجعلنا لكم فيها معايش ومن لستم له برازقين. பூமியை நாங்கள் தான் விரித்தோம், அதில் மலைகளை நாங்கள் முளை கம்புகளாக ஆக்கினோம், இன்னும் உங்களுக்கு தாவரங்களை விளைக்கச் செய்தோம், இன்னும் உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் அளிக்கிறோம் என்ற அல்லாஹுடைய குதிரத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே விளங்கப்படுத்துகிறான். 26வது ஆயத்திலிருந்து 44வது ஆயத்து வரைக்கும் படைப்புகளுடைய ஆரம்பமும் இப்லீஸ் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுஜூ செய்த மறுத்த விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். பொறாமை வந்தால் என்ன நடக்கும்? நான் படைக்கப்பட்டது நெருப்பு ஜுவாலையால், ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தது களிமண்ணால், அதனால் நான் அவருக்கு சுஜூ செய்ய மாட்டேன் என்று மறுத்தான். அல்லாஹ் சொன்னான், கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், நீ வெளியாக எடுத்தப்பட்ட நிலைமையில், சபிக்கப்பட்ட நிலைமையில் என்பதாக அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே பேசுகிறான். அல்லாஹுவிடம் இப்லீஸ் ஒரு அவகாசம் கேட்டான், எனக்கு ஃபந்திர்னி இலா யௌமி யுபஅதூன், அதாவது மஹ்ஷர் கியாமத் வரைக்கும் எனக்கு அவகாசம் தா யா அல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுத்த விடயங்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். 45வது ஆயத்திலிருந்து 50வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா முத்தகீன்களுடைய சவாப், அதாவது அவர்களுக்குரிய கூலிகளை பற்றி பேசுகிறான். உதுகுலூஹா பிஸலாமின் ஆமினீன், அவர்கள் அச்சம் தீர்ந்த நிலைமையில் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். 44வது ஆயத்தில் பயங்கரமான ஒரு ஆயத் குர்ஆனிலே, வ இன்ன ஜஹன்னம லமௌஇதுஹும் அஜ்மஈன் லஹா சப்அத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம், அதாவது லஹா சப்அத்து அப்வாப், 7 நரகங்கள் இருக்குது, இந்த நரகத்துக்கு 7 வாயில்கள் இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உலமாக்கள் எழுதுகிறார்கள், 7 நரகங்களும் என்ன? முதலாவது நரகம் ஹுதமா, ஹாவியா, ஜஹன்னம், ஜஹீம், லலா, சயீர் என்ற நரகங்கள் தான் என்பதாக அதிகமான உலமாக்கள் எழுதுவார்கள். இந்த நரகங்களை பற்றி அல்லாஹ் ஒவ்வொரு சூறாக்களிலும் அல்லாஹ் சயீரை பற்றி தபாரக்கல்லதி முல்கிலும், லலா என்ற நரகத்தை பற்றி மஆரிஜிலும், ஜஹன்னமை பற்றி அம்மேத்து சாஅலுனிலும், ஜஹீமை பற்றி அல்ஹாக்கு முத்தகாசுர் என்ற சூறாவிலும், சகர் என்ற சூறாவை முத்தசிரிலும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நரகங்களை பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு பின்னாலும் சுபஹுக்கு பின்னாலும் அல்லாஹும் அஜிர்னா மினன்னார், அல்லாஹும் அஜிர்னி மினன்னார் 7 தடவை ஓத சொன்னார்கள். 7 நரகங்கள் இருக்குது என்ற ஆயத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். அதுக்கு பின்னால் 51வது ஆயத்திலிருந்து 60வது ஆயத்து வரைக்கும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்குமார்கள் 4 பேர் வந்தார்கள், அவர்களுக்கு எவ்வாறு விருந்து உபகாரம் செய்தார்கள், அவர்கள் அந்த மலக்குமார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பார் என்பதாக நற்செய்தி சொன்னதும், இன்னும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சத்தூமில் வாழ்ந்தார்கள், அவர்கள் பெரும் பாவம் செய்தார்கள், அவர்கள் நான் தொடர்பில் இருந்தார்கள், அவர்களை நாங்கள் அழித்தோம் என்ற விடயங்களையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறார். 78வது ஆயத்திலிருந்து 84வது ஆயத்து வரைக்கும் அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் சமூத் வாசிகள் மறுத்த விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 85வது ஆயத்திலிருந்து 86வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா
சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சில விடயங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். வலக்கது ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆன் அல் அதீம். அதாவது உங்களுக்கு மகத்தான 7 ஆயத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் என்பதாக அதிகமான உலமாக்கள் எழுதுகிறார்கள். 87வது ஆயத்திலிருந்து 99வது ஆயத் வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனுடைய விடயங்களை பேசி நபியுடைய ஃபலாயில்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். லா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் வலா தஹ்சன் அலைஹிம் என்ற ஆயத்துக்களை அல்லாஹ் பேசிட்டு கடைசியாக அல்லாஹ் ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக், உங்களுடைய ரப்பு உடைய துதியை கொண்டு நீங்கள் தஸ்பீ செய்யுங்க, வகும் மினஸ் சாஜிதீன், இன்னும் நீங்கள் சஜதா செய்யக்கூட நீங்கள் ஆகிடுங்க, வஅபுத் நீங்கள் வணங்குங்க, ரப்பக உங்களோட ரப்ப, ஹத்தா யஅத்தியக்கல் யகீன் மௌத்து வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் இபாதத் செய்யுங்க என்பதாக அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் இபாதத் எதுவரைக்கும் செய்ய வேண்டும் என்று முடிக்கிறான். எனவே இந்த சூறாவை நாம் ஓதி விளங்கி இன்னொரு சூறாவை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.